அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த மாலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனம் 43 இப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த மாலை பொழுதிலே அற்புதமான வேதத்திலுள்ள அதிசயமான வல்லமையான வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியும். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பெரும்பாடுகள், வேதனைகள், வியாதிகள் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வைத்தியர்களால் கைவிடப்பட்டு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் கூட அந்த ஸ்திரீ சொஸ்தமாக்கப்படவில்லை, சுகப்படவில்லை. கர்த்தர் அவரை சுகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலே கர்த்தர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் உடைக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதித்து அழகுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை பொழுதிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.